அதிமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான கே.சி. வீரமணி பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான கே.சி. வீரமணி இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் மாவட்ட செயலாளராக இருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவருக்கு கட்சியில அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பதவியை ஏற்க மறுப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கூட்டத்தை திரு கே.சி. வீரமணி இந்த பங்கேற்பதை தவிர்த்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்குட்பட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. தொடர்ந்து தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள், வரும் நாட்களில் எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுடனான ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்துக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.